அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு அன்று பல வகையான கனிகள், தானியங்கள், நாணயங்கள், ரூபா நோட்டுகள், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், புது பஞ்சாங்கம் போன்றவைகளை வைத்து வழிபட்டு சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை ஒவ்வொருவரும் பெறுவார்கள். இந்த பராபவ ஆண்டு புது வருஷம் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மந்திரி, அர்க்காதிபதி போன்ற ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ ஆண்டில் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதி சுக்கிரனும், சேனாதிபதி சந்திரனும், ராசாதிபதி சூரியனும், தானியாதிபதி புதனும், நீரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நரசிம்மன். நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். ஆகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி இந்தியாவுடைய ராசியாகவும், ரிஷப லக்னம் இந்தியாவுடைய லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்தியாவிற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட
பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய கன்னி ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கன்னி ராசிக்கு 10வது இடம் மற்றும் 11வது இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தரப்போகிறார். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் அதிசாரமாக 12வது வீட்லேயும் இருப்பார். சனி பகவான் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். ராகு பகவான் 6வது வீட்டிலும் அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்திற்கு பிறகு 5வது வீட்டிலும் இருந்து பலன்களை தரப்போகிறார். கேதுவை பொறுத்தவரை 12வது வீடு மற்றும் 11வது வீடு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட சஞ்சாரம் மிக மிக முக்கியமானது. குரு பகவான் 10வது வீட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு மாதம்தான் இருக்க போகிறார். மே மாதத்திற்கு பிறகு 9வது வீட்டுக்கு உச்சமாக வர இருக்கின்றார். ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை 10வது வீடு சிறப்பான இடம் அல்ல. வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பதவி சம்பந்தமான ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். இல்லை தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அதில் எதிர்பாராத சில சங்கடங்கள். நீங்கள் வாடகைக்கு ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த வாடகையை திடீர்னு 5000 ரூபாய் ஏற்றிடுவாங்க. அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. நீங்கள் நம்பிக்கையாக இருந்த உங்களுடைய தொழில் கூட்டாளி நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்து கொள்வார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சிக்கல்கள் இருக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு அடிமை தொழில் செய்தாலும் அந்த இடத்துல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் நியாயமில்லாத எதையாவது ஒன்றை செஞ்சுட்டு அதில் மாட்டின்னு முழிக்கக்கூடிய தன்மையும் இந்த நேரத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு மாதம்தான், மே மாதம் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல் 15லேருந்து 26 மே வரைக்கும் தான் 10வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து இந்த மாதிரி கொஞ்சம் சுமாரான பலன்களை தர இருக்கிறார். அதுக்கப்புறம் 11வது வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
குருவை பொறுத்தவரை கன்னிராசிக்கு 11வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல உச்சனாக அவர் பலனை தர இருக்கின்றார். குரு பகவான் 11வது இடத்துல நல்ல அற்புதமான பலன்களை தர இருக்கின்றார். 11வது இடத்தை பொறுத்தவரை எந்த கிரகமாக இருந்தாலுமே லாபகரமான ஒரு பலனைத்தான் தரும். பல விதங்களில் சுப பலன்களை இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் பெறுவார்கள். மூத்த உடன்பிறப்பு மூலமாக ஏதாவது அனுகூலமான செய்தி கிடைக்கும், இல்லை அவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பெரிதளவு உதவிகரமாக இருக்கும். பணம் கொஞ்சம் அதிகமாக கையில் புரளுகின்ற காலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் எப்போமோ நீங்கள் கொடுத்து வச்ச பணம் இப்போ வந்து சேரும். அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு திடீர்னு இன்சென்டிவ் கொடுக்குற ஒரு மாதிரியான சந்தோஷ செய்தி கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட உங்களுடைய அந்த வியாபார பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகி அதிகப்படியான வியாபாரம் மட்டுமல்ல லாபமும் அதிகரிக்கும். சில பேருக்கு சித்தப்பா சித்தி அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல குரு பகவான் மிக அற்புதமான பலன்களைத்தான் தரப்போகிறார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுமே சுபமாக வெற்றியாக உங்களுக்கு பேர் சொல்லுகின்ற அளவிற்கு முடியும். கன்னிராசியை பொறுத்தவரை கோச்சார சனி அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களை ஆட்டி பார்க்குற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் கன்னிராசியை பொறுத்தவரை 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். களத்திர ஸ்தானம். களத்திரத்தின் மூலமாக அல்லது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள் அல்லது அவங்களோட முயற்சிகள் தோல்வி அடைகிறதுனால அதில் உங்களுக்கு பொருளாதார நஷ்டம், அவங்களோட ஆசைகளை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்ய போகிற செலவுகள், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணைக்காக சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைகின்ற காலமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்காம, உங்களோட ஆலோசனையை பெறாமல் அல்லது உங்களுக்கு நன்மை தருகின்ற செயலாக இல்லாத சில விஷயங்களை செய்கின்ற காலமாக இருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு சங்கடங்களும் தொல்லைகளும் மன வருத்தங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவானை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பில் இல்லை. அதே மாதிரி தான் ராகு பகவானை எடுத்தால், ராகு பகவான் உங்கள் கன்னி ராசிக்கு 6வது இடத்துல மிக அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கார். நல்ல பலன்களை, சுப பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கார். எதிரிகளிடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களை பகைச்சிருந்தவங்க கஷ்டப்படுகின்ற அல்லது அவங்க மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தானாகவே அமையும். நீங்கள் வாங்கின கடனுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் சொத்து அல்லது உங்களுடைய பெற்றவர்களோ அல்லது சகோதரர்களோ உதவி செய்து அந்த கடனை அடைக்கின்ற சூழ்நிலை பிறக்கும். சில பேருக்கு வாகன யோகம் அமையும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க 4 வீலர் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை பிறக்கும். சில பேருக்கு புதுசாக வண்டி வாங்குகின்ற சூழ்நிலை பிறக்கும். அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்காடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சனி பகவானோட அமைப்பில் தோல்வி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ராகு பகவான் அற்புதமாக 6வது வீட்டில் இருந்து பலன்களை தருகின்ற போது வழக்கில் வெற்றின்னு வருது. அப்போது அந்த வழக்கில் உங்களுக்கு லாப நஷ்டம் மொத்தமாக கூட்டி கழித்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு நன்மைகளாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய தாத்தா உடல்நிலை சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக தந்தையார் வழி தாத்தாவுக்கு ஏதாவது உடல்நிலை சிகிச்சைக்காக பணம் செலவழிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப ஜாதகமும் பலவீனமாக இருக்கிற யாருக்காவது இந்த கர்ப்பம் சம்பந்தப்பட்ட
விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, எதை தொட்டாலும் நமக்கு நடக்குமா நடக்காதா, இது சரியாக இருக்குமா, இது ஏற்கனவே நஷ்டத்தை தருமா அப்படிங்கிற பெரிய கவலைகள்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். பொதுவாக இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்போது நம்ம புத்தியும் சரியாக வேலை பண்ணாது. நம்ம முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும்போது தான் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், அல்லது நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். தோல்விகளையே சந்திச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் புத்தி வேலை பண்ணாமல் மந்தமாக இருக்கிற, விரக்தியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். தப்பான வழிகளில் மனம் ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல, இது தப்பாக இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி நம்மளாமே சமாதானப்படுத்தி கொள்ளுகின்ற சூழ்நிலை. அதே மாதிரி வழக்குகளில் ஏதாவது தோல்விகள் ஏற்படலாம். காதலில் தோல்வி, காதலில் பிரச்சனை, இல்லை காதல் மூலமாக குடும்பத்தில் ஒரு குழப்பம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அப்போ ராகு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாதம் சூப்பரான பலனை தரப்போகிறார். அதுக்கப்புறம் டூப்பரான பலனை தான் தரப்போகிறார் ஒரு 5 மாதம். கேதுவை பொறுத்தவரை 12வது இடம் மற்றும் 11வது இடத்துல இருந்து பலன்களை தரப்போகிறார். நவம்பர் வரைக்கும் 12வது இடத்துல இருப்பார். இது ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அல்லது இருக்கிற வாகனத்துக்கு பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்முடைய கால்கள், பாதம் போன்ற விஷயங்களில் ஏதாவது அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் வீணாக விரயமாகக்கூடிய தன்மை இருக்குது. யார்ட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சொத்து பத்துகளை வச்சு யாருக்காவது தெரிந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ பேங்க்லேயோ எங்கேயாவது கடன் வாங்கி தர்றது அந்த சொத்தையே அழிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அதே நேரத்தில் கேது பகவான் 11வது இடத்துல நல்ல அமைப்பில் அருமையாக ஒரு பலன்களை தருகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கார். பொதுவாக 11வது வீடு எல்லாருக்குமே நன்மை தருகின்ற இடம்தான். தொழிலில் வெற்றி கிடைக்கும், கலத்திரத்துக்கு அதாவது வாழ்க்கை துணையோட உடல்நிலை ரொம்ப சீராக இருக்கும், உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், நினச்சதை சாதிக்கின்ற சாமர்த்தியம் இருக்கும், வியாபாரத்தில் லாபம் இருக்கும், தொலைந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், பல தொழில்களில் பல கலைகளில் திறமையாக காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். ஆகவே கன்னிராசியை பொறுத்தவரை குரு பகவான் சில மாதங்களும், சனி பகவானை பொறுத்தவரை முழுவதுமாக தீமைகளை செய்கின்ற அமைப்பில் தான் இருக்கார். ராகு கேதுவும் நவம்பருக்கு பிறகு, ராகுவும் நவம்பருக்கு முன்பாக கேதுவும் பாதகமான நிலையில் இருக்கார். ஆகவே இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு கலப்படமான பலன்களை தருகின்ற, அதே நேரத்தில் பணக்கஷ்டம் இல்லாத ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை தருவார். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.